ரூ. 10,00,000 லாஸ் இதனால எனக்கு. நல்லா நல்லவன் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டானுங்க. காச திருடிட்டு போய்ட்டானுங்க. யாரையுமே நம்பிராதீங்க மக்களே. ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். ஸோ என்ன ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மேபி உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒர்க்கு போனாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்லேயும் சரி, இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நான் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். எப்படின்னா, நான் உங்களை பார்க்குறதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த ஹே கெஃபேடா ஷாப்புக்கு வந்து வந்திருந்தோம். அங்கே ஷாப்பும் இல்லை, நீங்களும் இல்லை. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏறத்தாழ ஒரு 20 கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்துருப்பேன். அண்ட் ஆல்சோ ஒரு சிலரும் போட்டிருந்தாங்க, கோயம்புத்தூருக்கு வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. அதாவது என்ன பார்க்கறதுக்காகலாம் வரல, ஒரு வேலையாக வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அப்படியே நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காங்க. பார்த்தா கடையும் அங்கே இல்லை, நானும் இல்லை. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு சில மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு போயிட்டுருக்காங்க மக்களே. ஸோ நிறையா பேர் வந்து போயிடக்கூடாது, கடைக்கு வந்து போயிடக்கூடாது, ஏன்னா கடை அங்கே இல்லை. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃப்ராங்காக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஹே கெஃபேடா அப்படிங்கிற ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் வந்து ஓப்பன் பண்ண மக்களே. ஆகஸ்ட் 6, 2023. கோவைப்புதூர் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டு தான், கோயம்புத்தூரோட எண்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் 2-3 ஸ்டாப்பு தாண்டி கேரளா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ ஷாப் வந்து ஆகஸ்ட் 6, 2023 வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ கடையில் வேலை செய்கிறவங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் பசங்க, அதுக்கப்புறம் ஒரு சைனீஸ் மாஸ்டர், ஒரு கெஃபே மாஸ்டர், ஒரு ஹெல்ப்பர். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் என்னோடய கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நான் வந்து எப்படின்னா, வேலை செய்கிறவங்க வந்து தமிழ் பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹிந்தி பையனாலும் சரி, என் கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள ரொம்ப நான் நல்லா பார்த்துப்பேன். அதாவது தல அஜித் சொல்லுவார்ல, நம்ம கூட இருக்கிற நல்லா பார்த்துக்கிட்டா கடவுள் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவேன் யாராக இருந்தாலுமே. ரொம்ப லெத்தாஜிக்காக விட்டுருவேன், ரொம்ப ஜாலியாக விட்டுருவேன். வேண்டுங்கிற வசதி எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரு கடை ஓனர் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காமல் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை மூவிக்கு கூப்பிட்டு போகிறது, ட்ரெஸ் எடுத்து தரது, ஸோ இந்த மாதிரி சொல்லி காட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட பழகினேன். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், கடை இந்த ஆகஸ்ட் 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைனீஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து ஹெல்ப்பரு, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சில கடைக்கு பொருள் வாங்கிட்டு ஆர்எஸ்புரத்தில், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடை, ஒரு பெரிய கடை, ஹெச்எம்ஆர் கடைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு என் கூட 2 பசங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து டேபிளில் உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து, நான் அது நார்மலாக அது பண்ண விஷயந்தான். உட்காந்து சாப்பிடும்போது அந்த சைனீஸ் மாஸ்டருக்கு கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு, அழுக வந்துருச்சு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த ஓனரும் எங்களை இப்படி பார்த்ததே கிடையாது. அசிங்கமாக திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அடிப்பாங்க சம்டைம்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இவர் என்ன நேருக்கு நேராக உட்கார வச்சு ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ எப்படின்னா ரொம்ப ஜாலியாக வந்து பழகிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கடை வந்து டெய்லி ஒரு 7,000 8,000 ருபீஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஓடிச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், கடை ஓடுதோ இல்லையோ மக்களே, நான் ரெண்ட்டு, கரண்ட்டு பில்லு, சேலரி, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக்கு, இன்னொன்று என்ன ஸ்டாக்கு, ஸோ அப்புறம் எக்ஸட்ரா சம்திங், இதெல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு கடை ஓடுதோ இல்லையோ நான் ஒரு 2.25 லட்ச ரூபா எடுத்து வச்சிடணும். அந்த 2.25 லட்சத்துக்கு தாண்டி என்னென்ன ஓடுதோ அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 days அந்த மாதிரி வந்து ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி ஓடிச்சு. அப்புறம் ப்ரொமோஷன் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் வெளியே சொன்னேன், இந்த மாதிரி அது நம்ம கடை தான் அப்படிங்கும்போது கூட்டம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிது. டெய்லி வந்து 15,000 அந்த மாதிரிலாம் வந்து ஓட ஆரம்பிச்சது மக்களே. கடை வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு.
போயிட்டுருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள்லேயே ஹெல்ப்பர் ஒரு பையன் இருந்தான்னு சொன்னால. ஸோ அவன் வந்து திடீர்னு வேலையை விட்டு ஓடிட்டான். எதனால் ஓடினான்னு எனக்கு கேட்டு பார்த்தா ஒர்க்கு ப்ரெஷராக இருந்துச்சான். ஸோ ஓடினதுக்கப்புறம் புது ஹெல்ப்பரை போட்டாச்சு. புது ஹெல்ப்பரை போட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து ஓடிச்சு. கடை நல்லா ஓடிச்சு. இப்போ ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கப்புறம் கடை நல்லாவே சூப்பராக பிக்கப் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு சின்ன வேலையை நான் வந்து சென்னை போயிருந்தேன் மக்களே. அப்போது ஒரு கடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. புது ஹெல்ப்பர் வந்து போட்டிருந்தோம்ல, அவன் புது ஹெல்ப்பர் என்ன பண்ணிட்டான்னா, சைனீஸ் மாஸ்டரோட பர்ஸு வந்து அவங்களோட ரூமில் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் வசதியாகவே இருக்கும் அந்த ரூம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம், நல்ல பெரிய ரூம் எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க ரூம்லேயே வந்து பர்ஸை வச்சுட்டு வந்துட்டார். கெஃபே மாஸ்டரோட காசும் வந்து அங்கே இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 20,000 ஆல்மோஸ்ட் வந்து திருடிட்டு ஓடிட்டான். யார்? ஹெல்ப்பர் பையன். ஆக்சுவலி அந்த ஹெல்ப்பர் பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் வந்து பழக வைப்பேன். அதாவது கடையில் வேலை செய்கிற பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கவே மாட்டேன். என் கூட வேலை செய்கிற பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து பழகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இருந்தாலும் அவன் காசை வந்து திருடிட்டு ஓடிட்டான். ஸோ பட் இருந்தாலும் அந்த சைனீஸ் மாஸ்டர்கிட்டையும் கெஃபே மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன். ஓகே, அவன் திருடிட்டு, அதாவது நான் அப்போ சென்னையில் இருந்தேன். திரும்ப நான் ஊருக்கு வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி அவன் திருடிட்டு போயிட்டான், நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் அவன் திருடிட்டு போன காசு வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறேன்? அவன் திருடிட்டு போன காசு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி சைனீஸ் மாஸ்டரும் சரி, கெஃபே மாஸ்டரும் சரி, ஒரு ரூபாய்க்கு ஆசைப்படாத பசங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க நம்பலான்னா, கடையில் விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நாங்கள் போயிடலாம். அவங்களே வந்து கஸ்டமர்ஸ் வந்தால் காசு வாங்குறது, கணக்கு நோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ரூபா கூட வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்காத ஒரு பசங்க. கரெக்டாக சேல்ரி, அதே மாதிரி நான் சேல்ரியில் தப்பே பண்ண மாட்டேன் மக்களே. சேல்ரி வந்து கரெக்டாக டான் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரி, ஓகேங்களா? ஸோ நானும் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்க. ஓகே, நீங்கள் கொடுங்க, உங்கள்கிட்ட காசு எப்போக்குதோ அப்போ வந்து நீங்கள் காசு கொடுங்கண்ணா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, கடை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கடை கொஞ்சம் டவுன் ஆச்சு. நம்ம கடை மட்டும் இல்லை, எல்லா கடையுமே வந்து மோஸ்ட்லி டவுன் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், புரட்டாசி மாதம் வெஜ்ஜு கடை மட்டும்தான் பெருசாக ஓடும், நான்வெஜ் கடை பெருசாக ஓடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, சச்சின் ஜாஸோட பர்த்டே மீட்டப் வந்து ஹே கேபிட்டலில் நடக்கிற மாதிரி ஒரு பிளான். ஓகேங்களா? ஸோ எனக்கு மினிமமாக வந்து ஒரு 50 பேராவது வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே ப்ரிப்பேரெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. சச்சின் ஜாஸோட பர்த்டேக்கு முந்தின நாள் என்னாச்சுன்னா, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, சைனீஸ் மாஸ்டர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து, ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த சைனீஸ் மாஸ்டர்னால தான் பயங்கரமாக கடைக்கு கூட்டம் வந்துச்சு மக்கள். ஏன்னா அவரோட ஷவர்மா டேஸ்ட்டாக இருக்கட்டும், சிக்கன் ரைஸ், இந்த சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட டேஸ்ட்னாலே வந்து பயங்கரமாக கூட்டம் வந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த சச்சின் ஜாஸோட பர்த்டே மீட்டப்புக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் பையன்கிட்ட வந்து இது மாதிரி சரக்கு அடிச்சுட்டு பேசியிருக்காரு. சரக்கு அடித்தா தான் உண்மையெல்லாம் வெளியே வரும். பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஓனரை நான் பார்த்ததே இல்லை, அவரும் சரி அவங்க அம்மாவும் சரி என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க, இவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், கண்டிப்பாக இந்த கடையை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன், இவங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து சொல்லியிருந்தாப்புல. இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரூபா கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஆசைப்படாத பசங்க, ரொம்ப நல்ல பசங்க. ஓகேங்களா? என்னை விட இந்த சைனீஸ் மாஸ்டருக்கு என்னை விட கண்டிப்பாக ஒரு 5 வயசு 6 வயசு அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல பசங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த சைனீஸ் மாஸ்டர் வந்து எங்கிட்ட ஒரு அட்வான்ஸாக ஒரு 10,000 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தார். எதுக்காக வாங்கியிருந்தாருன்னா, எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முடியாமல் ஏதோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க காசு, அந்த காசை திருட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி அந்த சைனீஸ் மாஸ்டர் வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாப்புல. ஸோ நான் ஏதோ என்கிட்ட அப்போ அமௌண்ட்டும் இல்லை, என்கிட்ட எக்ஸாக்டாக அமௌண்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ ரெடி பண்ணி நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது பெருசாக கையில் அமௌண்ட் இல்லை. அப்போ யூடியூபோட பேமெண்ட்டும் வரல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் அது கொடுத்த மாதிரி ஞாபகம். நான் எக்ஸாக்டாக என் கையிலேருந்து காசு போகல, அதாவது என்கிட்ட அமௌண்ட்டு கிடையாது. பட் ரெடி பண்ணி அந்த 10,000 நான் அவருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அப்பா வந்து சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் 2-3 நாள் கழித்து சச்சின் தாஸோட மீட்டப். ஓகேங்களா? ஸோ மீட்டப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதான் முன்னாடியே ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு.
சச்சின் ஜாஸோட மீட்டப் அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான பர்சனலான ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக கிளம்பலான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. யார் கேட்டேன்னா, இப்போ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் கிடையாது. சைனீஸ் மாஸ்டரும் கெஃபே மாஸ்டரும் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. கால் வந்துச்சு. யார் கிட்டதுன்னா கெஃபே மாஸ்டர்கிட்டேருந்து கால் வந்துச்சு. என்ன கால்னா, அருண் ப்ரோ, அதாவது கெஃபே சைனீஸ் மாஸ்டரோட பேர் சொல்ல விரும்பல, சைனீஸ் மாஸ்டர் ஓடிட்டாம் ப்ரோ அப்படின்னு ஒரு கால். எப்போது சச்சின் ஜாஸோட பர்த்டே மீட்டப் அப்போ காலையில். அன்றைக்கி வந்து கூட்டம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நான் பெருசாக இதை நான் வந்து பயப்படலை, ஷாக் ஆகலை. இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி தான் என்னடா சொல்கிற ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அப்போ காலைல ஒரு 8 மணி இருக்கும். நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, சரி ஓடினா இப்போ தான் ஓடிருப்பான்னு சொல்லிட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போய் தேடினோம். ஆளை காணோம். அப்போ தான் தெரிஞ்சு மிட் நைட்லேயே ஓடிருக்கான். தலைவன் நாங்கள் தேடும்போது சென்னையில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இன்னைக்கு ஈவினிங் வேறு இது என்னது சச்சின் ஜாஸோட மீட்டப் வேறு இருக்கா. ஸோ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்க, எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு சமைச்சு தரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது அந்த சைனீஸ் மாஸ்டர், அது கெஃபே மாஸ்டர்கிட்ட கேட்டால், அவர் பேர் கரண், ஓகேங்களா. ஸோ அந்த பையன்கிட்டே கேட்டேன், உனக்கு வந்து இது பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து இந்த 2 மாதமாக இருந்து அவனே கற்றுக்கிட்டான். கெஃபேலையும் கற்றுக்கிட்டான். இந்த சைனீஸ் சிக்கன் ரைஸு, ஷவர்மாலாம், ஏன்னா ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சாச்சு. மசாலா அரைச்சி வச்சதுனால அவனுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ அதே டேஸ்ட்டை அவன் வந்து எப்படியோ வந்து போட்டு கொடுத்தான். சச்சின் ஜாஸோட மீட்டப்பும் வந்து பக்காவாக நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, புரட்டாசி மாதம் போயிட்டுருக்கு, கடை வந்து டவுனாக போயிட்டுருக்கு. அதாவது 15,000 அந்த மாதிரி ஓடின கடை வந்து 4,000, 2,500, 3,000 அப்படி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி மாஸ்டர் வேணும்ல கண்டிப்பாக, ஏன்னா அவர் மட்டுமே வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் வந்து புதுசாக 2 மாஸ்டர் வந்து ஹெல்ப்பர் வேண்டாம்னு சொல்லிட்டு புதுசாக 2 மாஸ்டர் உள்ளே கொண்டு வந்தேன். ஷவர்மா பார்த்துக்க ஒரு ஆளும், சைனீஸ் இந்த சிக்கன் ரைஸு, நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. டேஸ் கான். அப்புறம் வந்து புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் வரும்னு நினச்சோம். அப்புறம் 2-3 ப்ரமோஷன் வீடியோ போட்டுச்சு, கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, அந்த 2 மாஸ்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மாஸ்டர் வந்து ஊருக்கு போகணும், நான் ஊருக்கு போய் ஒரு 3 வருஷம் ஆச்சு, நான் போயிட்டு ஒரு 20 டேஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி ஏதாவது நானும் மண்டை கழுவி பார்த்தேன், ஏதாவது இருக்க வைக்க முடியும். அதாவது புதுசாக வந்து 2 மாஸ்டருமே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வேலைக்காரங்கமாக நடத்தவே மாட்டோம். நல்லா ஜோவியலாக, ஜாலியாக, ஃபன்னாக. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் கொடுத்துருவோம். அதே மாதிரி அவங்களையும் வந்து படத்துக்கு கூப்பிட்டு போகிறது, ட்ரெஸ் எடுத்து தர்றது, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேணுங்கிற வசதி நம்ம பண்ணி கொடுத்துருவோம், நானும் சரி அம்மாவும் சரி. ஸோ அதில் புதுசாக வந்த 2 மாஸ்டரில் ஒரு மாஸ்டர் வந்து ஊருக்கு போகணும், இன்னும் 20 டேஸ் கழிச்சு வரேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கடையில் பெருசாக கூட்டமும் வரல. சரி ஓகே, சரி போயிட்டு வா, நான் அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போட ட்ரை பண்ணுறேன், நீ போயிட்டு வரதுக்குள்ளே கூட்டத்தை வந்து கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் அந்த ஒரு மாஸ்டர் வந்து கேட்டார்ல ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து போயிட்டு வரட்டான்லாம் கேட்கல, டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டு நான் போயிடறேன்னு சொல்லி கேட்டார். இப்போ தான் ஞாபகம் வருது, போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். புக் பண்ணிட்டு வந்து கேட்குறியே, சரி போன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு மாஸ்டர் இருக்கார், ஸோ வந்து 20 டேஸில் வந்துடுவார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 20 டேஸ் ஆச்சு, தலைவன் ஃபோன் எடுக்கல, போன மாஸ்டர். சரிங்களா, இப்போ ஆல்ரெடி இன்னொரு மாஸ்டர் இருக்காங்க, அப்புறம் கெஃபே மாஸ்டர் இருக்காங்க. சரிங்களா, ஹெல்ப்பர் போடல. ஏன் ஹெல்ப்பர் போடலன்னா, அம்மாவே வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு கடைக்கு போயிட்டு. ஸோ இன்னொரு மாஸ்டர் வந்து என்னாச்சுன்னா, என்கிட்ட வந்து சொல்லி, ப்ரோ நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலேயே வந்து எனக்கு கால் பண்ணுறேன். அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது பெருசாக, இங்கிலீஷில் தான் பேசுவாப்புல. ஸோ எனக்கு முன்னாடி பண்ண ஒர்க்லேயே வந்து முன்னாடி பண்ண வேலை செஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு இது வந்துருக்கு, நான் கிளம்புறேன், பட் உங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ் நான் இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அதுக்குள்ளே வேறு ஆள் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆள் தேடினோம், எதுவும் கிடைக்கல. அப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் அவன் கிளம்பிட்டான். சரி ஓகே, கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண் சொன்னால அந்த கெஃபே மாஸ்டர் வச்சு நம்ம ரன் பண்ணலாம் கடையை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த கெஃபே மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, அருண் ப்ரோ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 3 மாதம் லீவு வேணும், 3 மாதம் லீவு வேணும், நான் போயிட்டு மார்ச் மாதம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இது இப்போ ஜான்வரின்னு நினைக்கிறேன், அதான் மார்ச் மாதம் வந்துடுறேன் அப்படின்னு. பட் ஆனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க 3 பேர் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. லாஸ்ட்டாக வந்து 2 மாஸ்டரும் சரி, அந்த கெஃபே மாஸ்டரும் சரி, ஏன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் இப்போ அதாவது ஃபஸ்ட்டு மாஸ்டர் வந்து போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்கலை, பட் இருந்தாலும் அப்புறம் சொல்லிட்டு அது போனான்.
இன்னொரு மாஸ்டர் ஓப்பனாக சொல்லிட்டாரு 20 நாளில் கிளம்பிடுவேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. இன்னொரு மாஸ்டர் வந்து போயிட்டு 3 மாதத்துல திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட கால் பண்ணாப்புல அவர், இந்த கரண் அப்படிங்கிற பையன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மேனேஜ்மெண்ட் பையனை மட்டுமே வச்சு கெஃபே மட்டுமே வச்சு ரன் பண்ணோம். அப்புறம் நான் யோசித்தேன், என்னடா கடை ஓப்பன் பண்ணி 6 மாதம்தான் ஆச்சு, 6 மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னமோ நடந்துருச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கடை ஓடாத மட்டுமே. இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் மக்களே, என்னென்னா அந்த ஏரியாவே கொஞ்சம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத ஏரியா மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது கடையை, அங்கே பெருசாக கடைகள் கிடையாது, அதனால் கூட்டம் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் புரோட்டாசி வந்துச்சு, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அங்கே நிறைய கடைகள் திறந்தாங்க. கடைகள் திறக்கிறது பிரச்சனையே கிடையாது, காம்படிஷன் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கும், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலான அங்கே கஸ்டமர்ஸ் இல்லை, இதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கிற நிறையா கடைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த கடையிலுமே வந்து பெருசாக ஓடாத மாதிரி இருக்கும். 2 பேக்கரியை தவிர, நம்மளோட வந்து பேக்கரி கிடையாது, நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி. ஸோ பெருசாக அங்கே வந்து எந்த கடையுமே இன்ஃபேக்ட் வந்து இப்போ கோயம்புத்தூரில் பெரிய பெரிய பிராண்டான ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் என்னென்ன பேருன்னு சொல்ல விரும்பல, அங்கே அந்தந்த கடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அங்கே கூட்டம் வராத மாதிரி தான் இருக்குது. சுற்றி ஒரு 4 காலேஜ் இருக்குது, அந்த 4 காலேஜ் லீவ் விட்டாங்கன்னா அந்த சுத்தமாக அங்கே வந்து ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். காலேஜ் இருக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அங்கே லிட்டராக நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சரி ஓகே ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் ஆர்டர் வரல, ஆன்லைனில் நம்ம ஆர்டர்ஸ் அதிகமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்காக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டதுனால ஆர்டர்ஸ் நிறையா விழுந்துச்சு. ஸ்விக்கியில் வந்து கனெக்ட் பண்ணோம், ஓகேங்களா. ஸ்விக்கியில் கனெக்ட் பண்ணி நம்ம கெஃபே மட்டும் நடத்தலாம்டா, சைனீஸை விட்டுடலாம், இந்த கெஃபே ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும் அதிகமாக சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான் போடும்போது ஸ்விக்கியில் நம்ம ப்ரொமோஷன் போட்டதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் நிறையா விழுந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஆர்டர் விழுந்தவொடனே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருவோம். பட் ஆனால் அது கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிவரி பர்சன் வரல, ஏன்னா அவுட் ஆஃப் த ஏரியான்னு சொல்லி காமிக்குது. என்னடா இது ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா இன் கோயம்புத்தூர் மக்களே, ஓகேங்களா. பட் இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த ஏரியான்னு சொல்லி காமிச்சிருது. 10ல் 9 ஆர்டர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுக்கிறாங்க. அதில் அந்த ஆப்லேயும் எப்படி காமிக்குதுன்னா ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு காமிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள் மேலே தப்பு நினைப்பீங்க. ஆனால் எங்கள் மேலே தப்பே இல்லை, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருவோம். வந்து கலெக்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, வந்து கலெக்ட் பண்ணல. ஸோ அதான் யோசித்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த ஜாதகம் பார்த்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சனான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா பிக்கப் பண்ணி இன்னொரு பிரான்ச் வந்து வேறு இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் போயிட்டு இருந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசித்தேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 lakhs இருக்குது மக்களே. அதில் 3 lakhs வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு தான், சரிங்களா, அது திரும்ப வந்துடும். அதில் 2.5 lakhs 3 lakhs வந்து பார்த்தோன்னா பொருள் இதுக்கு எல்லாமே தான், அதுவும் நம்ம எடுத்துருவோம். திரும்ப விற்கும்போது அந்த ரேட்டுக்கே போனாலும் அப்ராக்சிமேட்டாக தோராயிரமாக ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிடும். ஒரு லாஸ் ஆனது வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாக்டாக நான் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன். லாஸ் ஆனது வந்து பார்த்தோன்னா ஒரு 4 lakhs 4.5 lakhs அந்த மாதிரி வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணோம், லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட பெருசாக அமௌண்ட்டும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஏதாவது பிஸ்னஸ் லோன் மாதிரி போட்டு இந்த கடையை வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சவொடனே எனக்கு சென்னை தான் ஞாபகம் வந்துச்சு மக்களே. கோயம்புத்தூரில் இதுக்கப்புறம் நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒரு கடை ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுமே தவிர லோன் மாதிரி போட்டு பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு நான் வந்து வந்துட்டேன். பட் இருந்தாலுமே நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாமே. அது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் யூடியூப்பில் கொடுப்போம். ஒரு சில மந்த்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சில மந்த்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஐடியாஸ் நிறையா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்து வச்சுருந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி என்னை பார்க்குறதுக்காகவும் கடையில் சாப்பிட்றதுக்காகவும் வந்து நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஐம் ஸோ சாரி ஃபார் தட் மக்களே. கடையை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ரீசன்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் இவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் யாரும் அங்கே போகாதீங்க, ஏன்னா கடை கிடையாது. நான் இப்போ நான் வந்து மணி லாஸ் பண்ணதுனால வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப பணக்கார பையன்லாம் கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணலை, ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ரொம்ப முழுசாக நம்புகிறேன். இஃப் யூஆர் அதான் தளபதி கூட சொல்ல, முன்னாடி யாரோ சொன்னாங்க, அது யார் சொன்னாங்கன்னு தெரில,
அதுக்கப்புறம் தளபதியும் சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அதை நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுறேன். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் யுவர் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். உங்களோட காசு போச்சுன்னா நீங்கள் எதுவுமே இழக்கலை. உங்களோட உடம்புல ஏதாவது ஒரு சின்ன நோய் அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எதையோ ஒன்று இழந்துட்டுருக்கீங்க. இதே வந்து உங்களோட கேரக்டர் இழந்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக இழந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்னோடய கேரக்டரை நான் இழக்க மாட்டேன். நான் எல்லாத்துக்கூடயும் எப்படி பழகணும் அதே மாதிரி தான் இருக்க போகிறேன். ஸோ நான் கேரக்டரை இழக்க நான் விரும்புகிறேன். பட் ஆனால் காசு போச்சா என்னைக்காக இருந்தாலும் அது திரும்ப வரதான் போகுது. திரும்ப சம்பாதிக்க தான் போகிறோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஃபீலும் பண்ணல. பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல ஐடியாஸோட நான் சென்னையில் ஹோப்ஃபுல்லி கடை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபேவரட்டான கமெண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.